இந்த பைக் வந்து என்னை இன்னும் ஓட்டு ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குது. 5th கியரில் வந்து ஃபுல்லாக த்ராட்டில் கொடுக்குறப்ப நான் வாவ் செம்மையாக இருந்துச்சு. இந்த பைக் ஆஃப் ரோட்டில் போனால் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். சஸ்பென்ஷன்ஸ் வந்து ரெண்டுமே வந்து நல்லா இருக்கும். டிஸ்பிளேயோட விசிபிலிட்டி பாருங்கள். ஓகே, இந்த பைக்கினுடைய எக்ஸாஸ்ட் நோட் இப்போ நம்ம வந்து கேட்கலாம். எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுதோ அந்த அளவுக்கு அந்த பைக்கை வந்து நிறுத்துறதுக்கான கெப்பாசிட்டி அதனுடைய டிஸ்க் பிரேக்ஸுக்கு வந்து இருக்கணும். ஓவரால் மைலேஜ் வந்து இப்போ நான் வந்து பிரைஸ் டீடைல்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். இங்கே வந்து லாங் ரைட்ஸ் போகும்போது உங்கள் லக்கேஜ் எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பைக் நம்ம எங்கேருந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலமில் உள்ள ட்ரியாம் ஷோரூமில் தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் ஓமலூர் ரோட்டில் வந்து இருக்குதுங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல போனால் சேலம் மணிப்பால் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்தில் வரும். லோகேஷ் கராஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் லோகேஷ் கராஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தீபன் சென்னை வ்ளாகர் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் டு லோகேஷ் கேரேஜ். லோகேஷ் கேரேஜ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லோகேஷ் கேரேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்ல வ்ளாக்ஸ்லாம் வரும். லோகேஷ் கேரேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரியாம் ஸ்பீட் 400 வந்து இருக்குது. இப்போது இதை பற்றினா ஒரு ரைட் ரிவ்யூ தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் சர்வீஸ் ரோட்டில் போயிட்டுருக்கேன். நம்மளுடைய ஹைவே ரோடு வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னா இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் மொத்தத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணிடலாங்க. த்ராட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்மூத்தாக இருக்குன்னு ஈஸியாக சொல்லிட முடியாது. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே வண்டியினுடைய இனிஷியல் பிக்கப் பாருங்களேன், அப்படி சடனாக வந்து பிக்கப் ஆகுது, அது ரேவ் ஆகுது நல்லா. அதை நம்மளை நல்லா ஃபீல் பண்ண முடியுது நம்மளால். இந்த பைக் வந்து என்னை இன்னும் ஓட்டு ஓட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குது. 5th 6th மாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கீரும் நம்ம வந்து மாற்றும் போது பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த டார்க்காக இருக்கட்டும், அந்த பவராக இருக்கட்டும் நல்லாவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஆக்சுவலி இப்போ வந்து டிராஃபிக்காக இருக்குது, அதனால் நான் வந்து ஸ்லோவாக வந்து போயிட்டுருக்கேன். இன்னும் நம்ம க்ரூஸ் பண்ணி கண்டினியூவாக க்ரூஸ் பண்ணி பார்க்க முடியல. கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் சரியான உடனே நம்ம நல்லா க்ரூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபிஃப்த் கியரில் வந்து ஃபுல்லாக த்ராட்டில் கொடுக்குறப்ப நான் 100, 110, 120, இப்போ 130. ஓகே ஓகே வாவ் செம்மையாக இருந்துச்சு. அந்த 5th to 6th நம்ம சேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்பீடு, அதனுடைய டார்க் எல்லாமே நம்மளோட ஃபீல் பண்ண முடியுது. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. இதனுடைய பவர்னு பார்த்தீங்கன்னா 40 PS வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 37.5 நியூட்டன் மீட்டராக வந்து இருக்குது. இந்த பவர் அப்படியே நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஒரு ரைடருக்கு என்ன தேவை, அந்த 100 மேலே க்ரூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் பார்த்தீங்களா. அந்த 100 to 120ங்கிறது அந்த ஃபீல் இதில் ஈஸியாக நமக்கு வந்து கிடைக்குது. அதுவும் இல்லாமல் 120ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் க்ரூசிங் ஸ்பீடாகவே வந்து இருக்குது. அதாவது நீங்கள் 120ல் போகும்போது நார்மலாக போகலாங்க, க்ரூசிங்கில் நார்மலாக அப்படியே போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வந்து இருக்குது. இன்ஜின் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும் தெரியல. அதே சமயத்தில் வண்டி வந்து உதறது, இது ஷேக் ஆகிறது, வாபுல் அது மாதிரி எதுவுமே வந்து ஆகலை. இந்த டிஸ்பிளேயோட விசிபிலிட்டி பாருங்கள். ஆக்சுவலி வந்து நல்ல ஒரு விசிபிலிட்டியாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 3 o'clock ஆகுது. நல்ல ஒரு மத்தியான வெயிலில் கூட டிஸ்பிளே வந்து நல்லாவே தெரியுது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வைசர் வந்து போட்டிருக்கேன். இந்த வைசர் தாண்டி நமக்கு வந்து நல்லாவே வந்து விசிபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ சன்லைட்டில் வந்து டிஸ்பிளே பிரச்சனை வந்து நம்ம இந்த வண்டியில் வந்து கிடையாதுங்க. மிரர்ஸும் பாருங்களேன், நல்லா வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு மிரராக வந்து கொடுத்துருக்காங்க. ஹாரன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேசிக்கான ஹாரன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஹாரன் வந்து நம்ம வச்சுக்கிட்டால் தான் நமக்கு ரைடிங்க்கு வந்து சேஃபாக இருக்கும். சிட்டி ரைடுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த ஹாரனு. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கோட லிவராக இருக்கட்டும், கிளச்சோட லிவராக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச்சுன்னு நம்ம பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக வந்து இருக்குதுங்க. அதாவது நம்ம ஒரு கியர் வந்து சேஞ்ச் பண்ணுறது பெருசாக நமக்கு வந்து ஃபிங்கர்ஸ்க்கு வந்து பெயின் வந்து தெரிகிற மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ ராயல் என்ஃபீல்டெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம
வந்து கிளச்சை வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா அதோட ஹார்டாக வந்து போடுற மாதிரி தான் இருக்கும் கிளச்செல்லாம். ஸோ அதை ஓட்டிட்டு நான் இந்த பைக்கை வந்து ஓட்டி பார்க்கும்போது எனக்கு இது ரொம்பவே வந்து ஒரு சாஃப்டாக தான் வந்து ஃபீல் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் சடனாக ஒரு வெஹிக்கிளை வந்து ஓவர்டேக் பண்ணுறீங்கன்னா ஒரு கியரை குறைச்சி அப்படியே த்ராட்டல் கொடுத்தீங்கன்னா போதும், அப்படியே தூக்கிட்டு போகுதுங்க அவங்கள. அதை நான் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த 120க்கு மேலே நான் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். நல்லா அப்படியே தூக்கிட்டு போகுது வண்டி, அப்படியே பறக்குது. ஓகே, இந்த பைக்கினுடைய எக்ஸாஸ்ட் நோட் இப்போ நம்ம வந்து கேட்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. ட்ரியம் ஸ்பீட் 400. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வேரியண்ட். இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. இப்போது நம்ம இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாகவே நமக்கு வந்து இந்த கிராஷ் கார்டு வந்து வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிரர்ஸும் வந்து நமக்கு வந்து இன்பில்ட்டாகவே வந்து கொடுத்துட்றாங்க. இது இல்லாமல் அடிஷ்னல் ஆக்சசரிஸ் எது வேணுமோ நம்ம வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு சேடில் பேக் வந்து ஆக்சசரிஸில் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் டாப் பாக்ஸ் வந்து நம்ம வந்து இதில் வந்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேணும்னா இதெல்லாம் நீங்கள் அடிஷ்னல் டூரிங் ஆக்சசரிஸாக நீங்கள் வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோல்டு கலரில் கொடுத்துருக்கறனால இது வந்து நமக்கு வந்து ஒரு பைக் பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்டிவாக வந்து தனியாக தெரியுதுங்க. நம்ம பைக் வந்து ப்ரீமியம் பைக்காக வந்து ஃபீல் பண்ண முடியுது தூரத்துலேருந்து பார்க்கும்போது. லிக்விட் கூலண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலண்ட்டுக்கு வந்து அதோடைய கார்டும் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸில் வந்து அதுவும் ஆக்சசரிஸில் நம்ம வந்து லோட் பண்ண தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து காஸ்ட் கட்டிங்கில் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து சேவிங்ஸ் கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கினுடைய பிரேக்ஸ் தான் சொல்லணும். பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே அந்த இடத்த வந்து நம்மளால் நிப்பாட்ட முடியுதுங்க. அந்தளவுக்கு பிரேக்கிங் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க வித் ஏபிஎஸோட. சூப்பராக இருக்குது. டாப் நாச் பிரேக்கிங்க்கு எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுதோ அந்த அளவுக்கு அந்த பைக்கை வந்து நிறுத்துறதுக்கான கெப்பாசிட்டி அதனுடைய டிஸ்க் பிரேக்ஸுக்கு வந்து இருக்கணும். அது வந்து இந்த பைக்கில் வந்து பர்ஃபெக்டாக வந்து இன்ஜினியரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா நிற்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. பட் யூஎஸ்பி தான் போட்டிருக்கு. ஆனால் உள்ளார பாருங்களேன், உள்ளார வந்து சி டைப் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கே தெரியுது நம்ம வந்து என்னதான் வந்து சார்ஜர் கொடுத்தாலும் நம்ம ஆளுங்க வந்து என்னதான் இருந்தாலும் மொபைல் ஹோல்டர் வாங்கி வச்சு தான் வந்து சார்ஜ் போடுவாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருக்காங்க போல். ஸோ அதனால் வந்து வெறும் கேபிள் ஆப்ஷன் மட்டும் அதில் கொடுத்துருக்காங்க சி டைப்பில். நெக்ஸ்ட் இந்த பைக்கினுடைய ஹெட்லம்ப்ஸ் பார்த்தோம்னா எல்இடியில் வந்து டிஆர்எல்ஸ் வந்து ஒயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா அட்ராக்டிவாக வந்து இருக்குது. இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ்னு சொல்லிட்டு இதுதான் நமக்கு வந்து என்ன அட்ஜஸ்டபிள் வேணுமோ நம்மளே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் இந்த லிவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பிரேக்ஸாக இருக்கட்டும், கிளச் லிவராக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்டு சென்சாரும் வந்து இருக்குதுங்க. சைடு ஸ்டாண்டு வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம்னா இந்த சென்சார் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்பிஎம் உடைய இதெல்லாம் டிஜிட்டலில் கொடுத்துட்டாங்க. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா அனலாக்லாம் வந்து நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. சரி, இவ்வளோ நேரம் இந்த பைக் வந்து நம்ம ஹைவேல தான் நம்ம வந்து ஓட்டிட்டு இருந்தோம். இதே வந்து ஆஃப் ரோட்ல ஓட்டி பார்த்தா இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதில் 170 mm டீசென்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லுமே வந்து இது வந்து தட்டாது. நம்ம இந்த பைக்கை வச்சு டீப் ஆஃப் ரோடு வந்து பண்ண போகிறது கிடையாது. இந்த பைக் ஆஃப் ரோட்ல போனால் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா நம்ம ரைட்ஸ் போகும்போது அங்கங்கே வந்து இந்த மாதிரி வில்லேஜ் ரோட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த பைக் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா 130 mm ட்ராவல் ஆகக்கூடிய அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே ரியரில் பார்த்தோம்னா 120 mm ட்ராவல் ஆகக்கூடிய ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் கேஸ் மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வீல்ஸ்னு பார்த்தோம்னா அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க வித் டியூப்லெஸ் டயரோட வந்துருது. ஸோ பஞ்சர் ஆச்சுன்னா ஈஸியாக ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி கிராவல் ரோட்ஸில் வந்து இந்த வண்டியை ஓட்டும்போது 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்தது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோடைய சஸ்பென்ஷன்ஸ் வந்து ரெண்டுமே வந்து நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், ரியராக இருக்கட்டும், ரெண்டு சஸ்பென்ஷனுமே வந்து நல்லா வந்து ஒரு ஸ்மூத் கம்ஃபர்டபுள் வந்து கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் ரோட் பைக் வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஆஃப் ரோட் போகிறீங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து இந்த பைக் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இப்போ இதனுடைய ஃபியூயல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்துடலாம். டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 13 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஓவரால் மைலேஜ் வந்து 30 கிலோமீட்டர் வந்து கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லோ, ரெட், பிளாக், ஒயிட்.
இப்போ நான் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தான். டீட்டெயிலாக எக்ஸாக்டாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பீட் 400ஓட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,46,000 வந்து வரும். இதே ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3,12,000 வந்து வரும். இதில் என்ன ஒரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த 4 கலருமே சேம் ப்ரைஸ் தான் வந்து வரும். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லோகேஷ் கேரேஜ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம புது பைக் ரிவ்யூ வீடியோஸ்லாம் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா பில்லியன் மற்றும் ரைடர் வந்து 2 பேருமே வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து லாங் ரைட்ஸ் போகும்போது உங்கள் லக்கேஜ் எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து டேங்க் பேக் வச்சிருந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் டேங்க் பேக் லோட் பண்ணிக்கலாம். ரியரில் வந்து சேடில் பேக்ஸ் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரைடர் வித் பில்லியன் 2 பேர் போகும்போது சேடில் பேக் வித் டாப் பாக்ஸ் இருந்துச்சுன்னா லாங் ரைட்ஸ்க்கு வந்து உங்கள் லக்கேஜ் கேரி பண்ணி கொண்டு போகலாம். இதே நீங்கள் சோலோவாக போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய பேக்ஸ் வந்து நீங்கள் பின்னாடி சீட்டில் வச்சு ஈஸியாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட முடியும்.